ஃபார்மா ரிசர்ச்சுக்கு வரவேற்கிறோம். குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் ட்ரெய்னிங் ரிக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். அதாவது ஒரு தர மேலாண்மை அமைப்புக்குள் பயிற்சி தேவைகள் மற்றும் ஆவணப்படுத்தல். ஒரு கிளினிக்கல் ட்ரையல வெற்றிகரமா நடத்தணும்னா அதுக்கு வெறும் நல்ல சயின்ஸ் மட்டும் பத்தாதுங்க. ரொம்ப ரொம்ப வலுவான பயிற்சியும் துளிக்கூட பிசகாத ஆவணப்படுத்தலும் கட்டாயம் தேவை. குறிப்பா கிளினிக்கல் ரிசர்ச் சம்பந்தமான தேர்வுகளுக்கு தயாராகிற உங்களுக்கு சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சோதனையை அடித்தளத்திலிருந்து எப்படி சரியா உருவாக்குறதுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். சரி, நாம இந்த டாபிக்கை எப்படி பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட் பார்த்துடலாமா? முதல்ல எந்த ஒரு சோதனைக்கும் அடித்தளமா இருக்கிற ஜிசிபி பயிற்சியிலிருந்து ஆரம்பிப்போம். அதுக்கப்புறமா ஒவ்வொரு சோதனைக்கும் பிரத்யேகமா தேவைப்படுற பயிற்சிகள் என்னென்னு பார்ப்போம். அதை தொடர்ந்து தரம் மற்றும் இணக்கத்தை எப்படி உறுதி செய்யறது, இதுக்கு என்னென்ன கருவிகள் தேவை, அது எப்படி கையாள்றது, அப்புறம் ஆவணப்படுத்துதலோட முக்கியத்துவமும் படிப்படியா நாம பயணிக்க போறோம். கடைசியா இந்த முழு சிஸ்டமோட எதிர்காலம் எப்படி இருக்கணும்னு நம்ம விவாதிப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். எந்த ஒரு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் வேணும் இல்லையா? அதே மாதிரி தான் கிளினிக்கல் ட்ரையலுக்கும். அந்த ஃபவுண்டேஷன் தான் குட் கிளினிக்கல் பிராக்டிஸ், அதாவது நல்ல மருத்துவ பழக்கம், சுருக்கமா ஜிசிபி. இது வெறும் ஏதோ ஒரு ரூல் புக் கிடையாதுங்க. நியூரம்பர்க் கோடு மாதிரி வரலாற்றில் நடந்த பல தவறுகள்ல இருந்து நாம கத்துக்கிட்ட ஒரு முக்கியமான நெறிமுறை பாடம் இது. வாங்க இந்த அடித்தளத்தை பத்தி முதல்ல விரிவா பார்க்கலாம். ஜிசிபியை வெறும் சட்டத்திட்டங்களோட தொகுப்பை மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க. அது ஒரு உலகளாவிய ப்ராமிஸ், ஒரு சத்திய பிரமாணம் மாதிரி. இந்த சோதனையில கலந்துக்கிற ஒவ்வொரு மனிதனையும் நாங்க பாதுகாப்போம், நாங்க சேகரிக்கிற ஒவ்வொரு டேட்டாவும் உண்மையானது, நம்பகத்தன்மை வாய்ந்ததுன்னு நாம உலகத்துக்கு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி இது. இதுல எந்த ஒரு சமரசத்துக்கும் இடமே கிடையாது. ஒரு முழுமையான ஜிசிபி பயிற்சியில இந்த 6 தூண்களும் கண்டிப்பா அடங்கியிருக்கணும். நம்மளோட கார்டியாக் கேர் சோதனையை ஒரு உதாரணமா எடுத்துக்கலாம். இந்த சோதனையில பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர்ல இருந்து டேட்டா என்ட்ரி பண்ற கடைசி நபர் வரைக்கும் எல்லாருக்கும் அவங்கவுங்க பங்கு என்ன, பொறுப்பு என்னன்னு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கணும். குறிப்பா ஒன்று சொல்றேன், உங்க தேர்வுகள்ல இன்வெஸ்டிகேட்டர், ஸ்பான்சர், மானிட்டர் இவங்களோட கடமைகளை பத்தி அடிக்கடி கேள்விகள் வரும். அதனால இந்த 2வது பாயிண்ட ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஜிசிபிங்கிற அந்த பொதுவான ஃபவுண்டேஷனை பத்தி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன? அந்த பொதுவான ஃபவுண்டேஷனை வச்சு நம்மளோட கார்டியாக் கேர் மாதிரி ஒரு குறிப்பிட்ட சோதனைக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ளூ பிரிண்ட் எப்படி போடுறது? இங்க தான் அந்தந்த சோதனைக்கான பிரத்யேக பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. இது அந்த ஆய்வுக்கான ஒரு தனித்துவமான ஆர்கிடெக்ட் வரைபடம் மாதிரி. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சோதனையில கலந்துக்கிறவங்க கிட்ட தகவல இருந்த ஒப்புதல் வாங்கணும்னு சொல்றது ஜிசிபி. இது எல்லா ட்ரையலுக்கும் பொதுவான விதி. ஆனா நம்ம கார்டியாக் கேர் சோதனையில உயர் ரத்த அழுத்தத்துக்கான இந்த புது மருந்தை பத்தி நோயாளி கிட்ட என்னென்ன விஷயங்களை துல்லியமா விளக்கணும், எத்தனை மணிக்கு அவங்களோட பிளட் பிரஷரை செக் பண்ணணும்னு சொல்றதுதான் அந்த சோதனைக்கான புரோட்டோகால் சார்ந்த பயிற்சி. புரியுதுங்களா? ஒரு புரோட்டோகால் சார்ந்த பயிற்சியில அந்த ஆய்வோட நோக்கம் என்ன, யாரெல்லாம் ஆய்வுல சேர்த்துக்க கூடாது, டேட்டாவை எப்படி கலெக்ட் பண்ணணும், இப்படி எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கும். ரொம்ப முக்கியமா பாதுகாப்பு கண்காணிப்பு. நம்ம கார்டியாக் கேர் சோதனையில ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு பாதகமான நிகழ்வு, அதாவது ஒரு அட்வர்ஸ் ஈவெண்ட் ஏற்பட்டா அதை எப்படி உடனுக்குடனே கண்டறிந்து சரியா ஆவணப்படுத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ரிப்போர்ட் பண்ணணுங்கிற பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாக்கியத்தை கொஞ்சம் பாருங்க. இது வெறும் வார்த்தைகள் இல்ல, இதுதான் அந்த தகவல் அறிந்த ஒப்புதலோட ஆன்மா. இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, பங்கேற்பாளரோட இந்த முடிவு முழுக்க முழுக்க அவரோட விருப்பம், அவரை யாரும் கட்டாயப்படுத்தல, அவர் நினைச்சா எந்த நேரத்திலயும் அந்த சோதனையிலிருந்து விலகிக்கலாம்னு சொல்லுது. இது வெறும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்குற விஷயம் இல்ல, இது அவங்களோட அடிப்படை உரிமையை மதிக்கிற ஒரு செயல்முறை. சரி, இப்போ நம்மகிட்ட ஜிசிபிங்கிற ஃபவுண்டேஷனும் இருக்கு, புரோட்டோகால்ங்கிற ஸ்பெசிஃபிக் பிளானும் இருக்கு. எல்லாம் சூப்பர். ஆனா நாம கட்டுற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கா, எந்த இடத்துலயும் விரிசல் விடாம சரியா போயிட்டு இருக்கான்னு எப்படி செக் பண்றது? இங்க தான் தரம் மற்றும் இணக்கத்துக்கான மேற்பார்வை அமைப்புகள், அதாவது குவாலிட்டி அண்ட் கம்ப்ளையன்ஸ் சிஸ்டம்ஸ் உள்ள வருது. ஒரு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMSல இந்த எல்லா கூறுகளும் ரொம்ப முக்கியம். இதுல தேர்வுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு. மானிட்டரிங்குக்கும் ஆடிட்டிங்குக்கும் என்ன வித்தியாசம்? மானிட்டரிங்னா உங்க ஒர்க்கை உங்க மேனேஜர் அப்பப்போ வந்து பார்க்குற மாதிரி. இது ஒரு ஆன்கோயிங் ப்ராசஸ், தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆடிட்டிங்னா ஹெட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு டீம் திடீர்னு வந்து எல்லாமே ரூல்ஸ் படி நடக்குதான்னு இன்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி. இது ஒரு இண்டிபெண்டன்ட் செக். இந்த வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஒழுங்குமுறை சட்டதிட்டங்கள்ங்கிற சிக்கலான பாதையில பயணிக்கணும்னா குறைபடற்ற ஆவணப்படுத்துதல் ரொம்ப ரொம்ப அவசியம். இங்க தான் எல்கோவா அப்படிங்கிற ஒரு கொள்கை ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது. அது என்னன்னா, நீங்க பதிவு செய்யற ஒவ்வொரு டேட்டாவும் அட்ரிபியூட்டபிள், லெஜிபிள், கண்டெம்பரேனியஸ், ஒரிஜினல் அண்ட் ஆக்யூரேட்டா இருக்கணும். அதாவது யார் பதிவு செஞ்சாங்க, அது படிக்கிற மாதிரி இருக்கா,
அப்போதே பதிவு செய்யப்பட்டதா, அது மூலத்தரவா, அது துல்லியமானதான்னு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கணும். முன்ன மாதிரி எல்லாம் இப்போ பேப்பர் பேனாவை வச்சு ட்ரையல் நடத்துறதில்ல, எல்லாமே டெக்னாலஜி மயம்தான். இன்னைக்கு இருக்கிற கிளினிக்கல் சோதனைகள் முழுக்க முழுக்க அதிநவீன தொழில்நுட்பத்தை சார்ந்து தான் இருக்கு. அதனால இந்த நவீன கருவிகளையும் அமைப்புகளையும் சரியா கையாள தெரியறதுங்கிறது ஒரு கூடுதல் திறமை கிடையாது, அது ஒரு அடிப்படை தேவை. இங்க நாம சில முக்கியமான சிஸ்டம்ஸை பார்க்குறோம். உதாரணத்துக்கு இடிசி, அதாவது எலக்ட்ரானிக் டேட்டா கேப்சர். நம்ம கார்டியாக் கேர் சோதனையில சைட் கோஆர்டினேட்டர் நோயாளியோட பிளட் பிரஷர் ரீடிங்கை இந்த இடிசி சிஸ்டம்ல தான் என்டர் பண்ணுவார். இது எதுக்குன்னா டேட்டா மூலத்திலேயே ரொம்ப துல்லியமா பதிவு செய்யப்படுறத உறுதி செய்யத்தான். இதே மாதிரி சிடிஎம்எஸ், ரிமோட் டூல்ஸ்னு நிறைய இருக்கு. சரி, இந்த கருவிகளை எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு பயிற்சி எடுத்தா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. நீங்க அந்த பயிற்சியை எடுத்தீங்கன்றதுக்கு ஆதாரம் வேண்டாமா? அதுக்கு தான் டாக்குமெண்டேஷன். அதோட பயிற்சிங்கிறது ஒரு நாள்ல முடிஞ்சு போற விஷயம் இல்ல, அது ஒரு தொடர் பயணம். இதை தான் ஆவணப்படுத்தலும் தொழில்முறை மேம்பாடும் உறுதி செய்யுது. ரிசர்ச் உலகத்துல இதுதான் தாரக மந்திரம். நீங்க எவ்ளோ பெரிய வேலையை செஞ்சிருந்தாலும் சரி, அதை சரியா டாக்குமெண்ட் பண்ணலையா, உங்க பார்வையில அது நடந்திருக்கலாம். ஆனா ஒரு ஆடிட்டர் அல்லது ரெகுலேட்டரி ஏஜென்சி பார்வையில அது நடக்கவே இல்ல. உங்க ஆவணங்கள் தான் நீங்க எல்லாத்தையும் சரியா செஞ்சீங்கங்கிறதுக்கான ஒரே ஆதாரம். ஒரு இன்ஸ்பெக்ஷன் வரும்போது அவங்க உங்ககிட்ட என்னென்ன கேட்பாங்க? இதோ இந்த லிஸ்ட்டை பாருங்க. உங்க ட்ரைனிங் பிளான், அதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ், யார் அந்த ட்ரைனிங்க்கு வந்தாங்கன்னு அட்டெண்டன்ஸ் ஷீட், அவங்களோட திறனை நீங்க எப்படி சோதிச்சிங்க, அவங்களுக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்ஸ்னு எல்லாமே அட்சர சுத்தமா இருக்கணும். தேர்வு நோக்கில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஒரு புதுசா வேலைக்கு சேர்ற ஆராய்ச்சியாளரோட முதல் வருஷத்தை கற்பனை பண்ணி பாருங்க. முதல் மாசம் பொதுவான ஜிசிபி ட்ரைனிங், 2வது மாசம் நம்ம கார்டியாக் கேர் புரோட்டோகாலுக்கான பிரத்யேக பயிற்சி, 6வது மாசம் ஒரு ரிஃப்ரெஷர் கோர்ஸ், இப்படியே போயிட்டே இருக்கும். பாத்தீங்களா, பயிற்சிங்கிறது ஒரு தொடர் பயணம், அது ஒருபோதும் முடிவடையாது. இதுதான் உண்மையான தொழில்முறை மேம்பாடு. இவ்வளோ பயிற்சிகள், இவ்வளோ சிஸ்டம்ஸ், இவ்வளோ டாக்குமெண்ட்ஸ், எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும்? இந்த முழு கட்டமைப்புக்கும் என்ன மதிப்பு இருக்கு? இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்? வாங்க நம்ம இறுதி பகுதிக்குள்ள போகலாம். இங்க இதுக்கான பதில்களை பார்ப்போம். இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும், ஒரு வலுவான பயிற்சி திட்டம் இருந்தா என்னென்ன நன்மைகள்னு. டேட்டாவில் தப்பு வர்றது நல்லாவே குறையுது. இன்ஸ்பெக்ஷனுக்கு நம்ம எப்பவுமே தயாரா இருப்போம். நம்மளோட வேலையும் ரொம்ப திறமையா வேகமா நடக்கும். சிம்பிளா சொன்னா இது எல்லாருக்குமே ஒரு வின்வின் சிச்சுவேஷன் தான். ஆமா, எந்த ஒரு நல்ல விஷயத்தை செஞ்சாலும் சவால்கள் வராம இருக்குமா என்ன? இங்கேயும் இருக்கு. டெக்னாலஜி வேகமா மாறிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரோட கத்துக்கிற விதமும் வேற மாதிரி இருக்கு. ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சவாலுக்கும் ஒரு ஸ்மார்ட்டான தீர்வும் இருக்கு. நாம அதை தடைகளா பார்க்காம சரியா திட்டமிட்டு தீர்க்கணும். இந்த நம்பரை பாருங்க, 90% மேல. இது ஒரு சின்ன விஷயம் இல்லைங்க. கிளினிக்கல் ட்ரையல் பயிற்சிங்கிற உலகமே மொத்தமா டிஜிட்டல் உலகத்துக்கு மாறிடுச்சுங்கிறதுக்கான மிகப்பெரிய ஆதாரம் இது. இது பயிற்சியோட எதிர்காலத்தையே மாத்தி அமைச்சிருக்கு. இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள். இனிமே நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறதுக்கு ஆஃபீஸுக்கு தான் போகணும்னு இல்ல. வீட்ல இருந்தே கத்துக்கலாம், டிராவல் பண்ணும்போது கத்துக்கலாம், உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப கத்துக்கலாம். கற்றல் இப்போ நம்ம கைக்குள்ள வந்துருச்சு. டெக்னாலஜி பயிற்சியை ரொம்ப எளிதாகவும் பயனுள்ளதாகவும் மாத்திருச்சு. சரி, இவ்ளோ நேரம் பேசினதோட சாராம்சம் என்ன? நீங்க உங்க தேர்வுகளுக்கு ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதுதான். ஜிசிபி தான் பேஸ்மெண்ட், புரோட்டோகால் தான் அது மேல கட்டுற பில்டிங், QMS தான் அந்த பில்டிங்கோட குவாலிட்டி கண்ட்ரோல். டாக்குமெண்டேஷன் இல்லாம எதுவுமே இல்ல. கடைசியா பயிற்சிங்கிறது ஒரு தொடர் பயணம். முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இது எல்லாமே தனித்தனி விஷயங்கள் இல்ல, எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஆழமா இணைஞ்சிருக்கு. நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற நிலைமை. ஆனா நாளைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது AI, அப்புறம் பரவலாக்கப்பட்ட சோதனைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு சூழல்ல நாளைக்கு ஒரு கிளினிக்கல் ரிசர்ச்சரா இருக்கணும்னா நமக்கு என்ன புது திறமைகள் தேவைப்படும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு விடைபெறுகிறோம். ஃபார்மா ரிசர்ச்சுடன் இணைந்திருந்ததற்கு நன்றி.